ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. நம்ம இன்றைக்கி ஈஸியாக எப்படி குக்கர்லேயே கம்புக்கூழ் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்முறை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 1.5 கிளாஸ் கம்பு எடுத்து 3-4 டைம் வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்குறோம். நம்ம கம்பை ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாஷ் பண்ணி மிக்சி ஜாரில் மட்டும் சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி அரைக்க போகிறோம். மிக்சியை நிறுத்தி அரைச்சி இந்தமாரி கொரன்னு எடுத்துக்க போகிறோம். சூப்பராக அரைஞ்சிருக்கு. நம்ம உரலில் குத்தி இடிக்கிற பதத்துக்கு இது அரைச்சி எடுத்துருக்குறேன். அதனால் மிக்சியை நிறுத்தி அரைச்சா தான் இந்த ஸ்டேஜ் வரும். மிக்சியை தொடர்ந்து ஓட்டுனீங்கன்னா ரொம்ப நைஸாக போயிடும். ரொம்ப நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரக்குன்னு இருக்கிற மாதிரி தான் எடுக்கணும். அப்போ தான் கம்புக்கூழ் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்க போகிறேன். நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணியே சேர்க்காம தான் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதேமாரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை நல்லா தாராளமாக சேர்த்து நல்லா இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போது நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சு இதை கிண்ட போகிறோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அடுத்த ஸ்டேஜே இதுதான். கவனமாக செய்ய வேண்டிய ஸ்டேஜே இது தான். இதேமாரி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் கைவிடாமல் கொஞ்சம் நேரம் அந்த கம்பு திரண்டு வர வரலையும் கிண்டிக்கிட்டே இருக்கணும். மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதிக ஹீட் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கம்பு அடிபிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்தமாரி கைவிடாமல் கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா உங்களுக்கு அடிபிடிக்காமல் நல்லா அழகாக அந்த டெக்ஸ்சரில் வெந்து வரும். நம்மளுக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இந்தமாரி திரண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம இப்போ ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். அது கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் சேர்த்தாகணும். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அது அந்த கம்புக்கு நல்லா மணமணன்னு கொஞ்சம் டேஸ்ட்டையும் நல்ல வாசத்தையும் தரும். அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இது அடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேஜ். இதை மிஸ் பண்ணிடாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போடாமல் வேக வைக்க போகிறோம். 1 to 2 minutes வரலையும் வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்தமாரி அழகாக நல்லா வெந்து வந்திருக்கும். பூ போல் நம்மளுக்கு அதை நல்லா அடியிலலாம் லைட்டாக பிடிச்சிருக்கும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இந்தமாரி திரும்பவும் இன்னொரு டைம் இதேமாரி விசில் போடாமல் திரும்ப மூடி வைக்க போகிறோம். இதேமாரி மூடி வச்சுட்டு இதை 1 minute வரலையும் மூடி வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். லைட்டாக தான் அடியில் பிடிச்சிருக்கும். கருகில் அளவுக்கு பிடிச்சிருக்காது. அதனால் இந்தமாரி லைட்டாக கிண்டி விட்டிங்கன்னா அழகாக சூப்பரான டெக்ஸ்சரில் நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் கம்புக்கூழ் ரெடி ஆகிடுச்சு. இதை ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதேமாரி செஞ்சிங்கன்னா குறைஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எப்படி ஈஸியாக கம்புக்கூழ் செய்கிறதுன்னு நம்ம லைவாகவே பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம முதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உடனடியாகவே இதேமாரி செஞ்சு உடனடியாகவே தயிர் சேர்த்தோ, சாம்பார் சேர்த்தோ, புளிச்சக்கீரை சேர்த்தோ, கருவாட்டு குழம்பு சேர்த்தோ நம்ம சாப்பிட்லாம் தாராளமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.